நாங்க நேத்து டிஎன்பிஎல் மேட்ச் லைவா பாக்குறதுக்காக கிரவுண்டுக்கு போயிருந்தோம். அங்க கிரிக்கெட் பிளேயர் அஸ்வினியும் வருண் சக்கரவர்த்தியும் பக்கத்திலேயே பார்த்தோங்க. நீங்க பழனி திண்டுக்கல் கிரிக்கெட் ஃபேன்ஸா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு செம ட்ரீட்டா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. டிவில மேட்ச் பாக்குறதுக்கு நேரா கிரவுண்ட்ல வந்து இந்த ஃபேன்ஸோட வைபோட பாக்குறதுக்கு மேட்ச் செம இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. இந்த மாதிரி மேட்சஸ் எல்லாமே லைவா போய் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா எங்க ட்வின்ஸ் லாக் பழனியன் சேனலை ஃபாலோ பண்ணிருங்க. இந்த டிஎன்பிஎல் பிளே ஆஃப் மேட்சஸ் எல்லாமே நத்தம் ரோட்ல இருக்கிற என்பிஆர் காலேஜ் கிரவுண்ட்ல தாங்க நடக்குது. டாஸ் ஜெயிச்ச திண்டுக்கல் டிராகன்ஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா திருச்சி பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே சுமாரா தாங்க விளையாண்டாங்க. நம்ம தமிழ்நாட்டு வீரர்கள் அஸ்வினும் வருண் சக்கரவர்த்தியும் விக்கெட் மேல விக்கெட் எடுத்து அசத்திட்டாங்க. அதனால திருச்சி டீம் 20 ஓவர்ல வெறும் 141 ரன்ஸ் தாங்க அடிச்சிருந்தாங்க. நடுவுல அப்பப்போ ஸ்நாக்ஸ் அவங்க இடத்துக்கே கொண்டு வராங்க. அதுல ஜாம் கேக், சீஸ் பால்ஸ், கிரீம் பன் தாங்க நாங்க வாங்கியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா ரேட் தான் கொஞ்சம் அதிகம். அடுத்து பேட்டிங்க்கு வந்த திண்டுக்கல் டிராகன்ஸ் அவங்க டார்கெட்டை ஈஸியாவே சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்த டைமில் அஸ்வின் 50 அடிச்சது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸோட லைவ் பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மேட்சை நீங்கள் லைவாக கிரவுண்டில் பார்க்க வந்தீங்கன்னா பிளேயர்ஸ் டக் அவுட் பக்கத்தில் இருக்கிற ஸ்டாண்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வியூவும் நல்லா இருக்கும். நீங்கள் பிளேயர்ஸுமே க்ளோஸாக பார்க்கலாம். ஏன்னா நாங்களும் அப்படி தாங்க உட்காந்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. பாய்.